வெல்கம் டு கெம்டாக் தமிழ். டெய்லி லைஃப் கெமிஸ்ட்ரியை சிம்பிளாக பேசுவோம். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்களா? டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கிறத விட ஃப்ளூரைட் இருக்கிறது தாங்க முக்கியம். ஏன் தெரியுமா? ஃப்ளூரைட் தான் கேவிட்டி வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் நம்ம எழுந்தோடனே பண்ணுறது ப்ரஷிங் தான். அந்த பேஸ்ட்டில் என்ன கெமிக்கல் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? டூத்பேஸ்ட்டில் மெயினாக இந்த கெமிக்கல்ஸ் தாங்க இருக்கும். ஃப்ளூரைட் தாங்க ஹீரோ. இந்த ஃப்ளூரைடு நம்ம டீத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கேவிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது. கால்சியம் கார்பனேட் அண்ட் சிலிக்கா நம்ம பல்லில் இருக்க ஸ்ட்ரெயினெல்லாம் ரிமூவ் பண்ணுது. கிளிசரின் அந்த பேஸ்ட்டு ட்ரை ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்க வைக்குது. சார்பிட்டால் சுகரே இல்லாமல் ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்குது. எஸ்எல்எஸ் அதான் சோடியம் லாரியல் சல்ஃபேட்டு நம்ம ஃபோம் மேக் பண்ண யூஸ் ஆகுது. இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கே, இதெல்லாம் நம்ம பல்லில் வச்சு தேய்க்கும் போது ஹசாடஸா ரொம்ப டேஞ்சரஸா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டூத்பேஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, முதல்ல ரா கெமிக்கலில் டெலிவர் ஆகும். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஹீட்டிங் அப்படி இல்லைனா பிளெண்டிங் மூலமாக ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த குவாலிட்டி டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை டியூப்ஸில் ஃபில் பண்ணி சீல் பண்ணி பேக் பண்ணி நமக்கு வருது. இவ்வளோ கெமிக்கல் இருக்கும்போது நம்ம ஏன் ஃப்ளூரைடை ஹீரோன்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்ம சுகர் சாப்பிடும்போது நம்ம வாயில் இருக்க பாக்டீரியா அந்த சுகரை சேர்த்து சாப்பிடும். அந்த சுகர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எனாமலில் அட்டாக் பண்ணி கால்சியம் ஸ்லோவாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம கேவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டூத்தில் இருக்க அவுட்டர் லேயரை ஹைட்ராக்சி அப்படைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளூரைடு என்ன பண்ணோன்னா ஹைட்ராக்சி அப்படைடை ஃப்ளூரோ அப்படைடாக மாற்றிடும். இதனால் நம்ம பல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கேவிட்டிஸ்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். pH லெவல் ஆஃப் பேஸ்ட் எவ்வளோ இருக்கணும்னா 6.5லேருந்து 7.5 வரைக்கும் தான் இருக்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. டெய்லி நம்ம ஒரு வேர்க்கடலை சைஸ் இருக்க பேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிட்ஸுக்கு ரைஸ் சைஸ் தான் கொடுக்கணும். அதுலேயுமே அவங்களுக்கு நோ ஃப்ளூரைட் பேஸ்ட்டு கொடுக்கறது ரொம்ப பெனிஃபிட். நிறைய ஹெர்பல் டூத்பேஸ்ட்லாம் இருக்கே, அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயுமே ஃப்ளூரைடு இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. அப்போ அந்த காலத்துலலாம் வேப்பங்குச்சி ஆலங்குச்சின்னு பல்லு விளக்குனாங்களே, அதெல்லாம் எப்படி, அதிலலாம் ஃப்ளூரைடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்போ அவங்க பல்லுலாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்கெல்லாம் நார்மலாகவே சுகரை ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க, நேச்சுரலாக டயட் இருப்பாங்க, சாப்பாடை ரொம்ப மென்று சாப்பிடுவாங்க, ஸ்லோவாக குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதனால தான் அவங்களுக்கு கேவிட்டிஸ்லாம் கம்மியாக இருந்தது. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ் தான். இப்போ நாம் இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்தில் ஃப்ளூரைடு இம்பார்ட்டன்ஸும் pH பேலன்ஸும் கண்டிப்பாக வேணும். நீமில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் மட்டும் பத்தாது, ஃப்ளூரைடும் கண்டிப்பாக வேணுங்க. இதுக்கப்புறம் பேஸ்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளூரைடு இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி டெய்லி யூசேஜில் இருக்க கெமிக்கல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.